kg ஹனி கேக்கில் எப்படி 72 பீசஸ் போட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்க டின்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு டின்னு. இந்த 9 இன்ச்சில் வந்துட்டு 6x6 கட் பண்ணும்போது 36 பீஸ் வந்து 1 kgக்கு வர மாதிரி, 2 kgக்கு வந்து நான் 72 பீஸ் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்டான வனிலா ஸ்பாஞ்ச் கேக்கை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரெசிபியை வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 kgலேருந்து அப் டு 5 kgs வரைக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கிராமில் நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் 2 9 இன்ச் டின்னில் 2 kgக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு, அதாவது 8xக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கிட்டு, ஈச் டின்னில் வந்து 600 கிராம் பேட்டர் வர மாதிரி ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கேக்கு வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்குக்கு மேலே இருக்கிற ப்ரௌனிஷ் பார்ட்டு சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி போட்டுட்டேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மெல் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் ஹனி கேக்குக்கு தேவையான ஹனி வாட்டரு, ஜாமு, டெசிக்னேட்டட் கோகனட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹனி வாட்டர் வந்து நான் எப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். 1 கப்பு தண்ணி கூட 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு, இது கூடவே வந்து 6 டீஸ்பூன் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹனி வந்துட்டு இந்த லைன் டேட்ஸோட ஹனி வரும் இல்லைங்களா, அந்த ஹனி பிராண்டை தான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே வச்சு லைட்டாக கொதி வர வரைக்கும் விட்டுட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கேக்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இந்த ஜாமை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஷாப்லலாம் இந்த ஃப்ரூட் ஜாம்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, நான் வந்து இந்த கிசான் ஜாமுன்னு சொல்லிட்டு இருக்கிறதா நான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து 6 டீஸ்பூன் வந்து நான் கிசான் ஜாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து ஹனி வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பு மேலே வச்சு லைட்டாக வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த மெல்ட் ஆகி கிடைக்கும். ஏன்னா திக்காக இருக்கும்போது நம்ம கேக் மேலே யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ நல்லா மெல்ட் ஆகி கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லிக்விடாக கிடைக்கும். அதை வந்து நம்ம கேக்குக்கு மேலே வந்து போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு இந்த டெசிக்னேட்டட் கோகனட்டை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா, தேங்காய் வந்து நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு, அப்புறமா அடுப்புலேயே சிம்மில் வச்சு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் கேக்குக்கு மேலே போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு 1 kg கிட்ட வந்திருந்தது. போர்ட் வெயிட் லெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹனி வாட்டர் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தேன். அதனால கொஞ்சம் வந்து கூட வந்து வெயிட் வந்திருந்தது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1 kg வந்து நான் பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ பீஸ் பார்த்தீங்கன்னா ஏன் நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, இது வந்து சில்ட்ரன்ஸ் டேக்காக வந்து டியூஷனோட டீச்சர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்துட்டு மாற்றி பீஸ் வந்து பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனாலேயே நான் வந்து இந்த மாதிரி டேப் வச்சு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி 1 kgக்கு வந்து 36 பீஸு, அப்படி இல்லைனா 2 kgக்கு வந்து 72 பீஸுன்னு சொல்லிட்டு எந்த ஃப்ளேவருக்கு வேணாலும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வந்து கஸ்டமருக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த விதத்திலாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.